அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் ஒரு சஹாபாவின் வாழ்க்கை பார்க்க போகிறோம். அவருக்கு வீடு இல்லை, செல்வம் இல்லை, ஆனால் ஒரு சொர்க்க வாசல் அவருக்காக திறக்கப்பட்டது. அவர் யார் என்று பார்க்கலாம். மதினாவின் அமைதியான தெருக்களில் ஒரு தனிமை நிறைந்த மனிதர் இருந்தார். அவருக்கு வீடு இல்லை, குடும்பம் இல்லை, செல்வம் இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தது, இறைவன் மீது கொண்ட பரிபூரண நம்பிக்கை. அவருடைய பெயர்தான் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஜுலைபிப் ரலி ஒரு சமூகத்தில் அழகு, மதிப்பு, உயர்வு என்பவற்றை அடையாதவர். அவருடைய உருவம் சிலருக்கு பயமாகவும் சிலருக்கு பிழையாகவும் தோன்றியது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மிகவும் நேசித்தார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபிபிடம் கேட்டார், ஜுலைபிப், நீ திருமணம் செய்ய விரும்புகிறாயா என்று. அதற்கு ஜுலைபிப் மிகவும் சோகமாக சொன்னார், யார் என்னை திருமணம் செய்ய போகிறார் யா ரசூலுல்லாஹ்? எனக்கு பொருள் இல்லை, ஏதும் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை உற்சாகப்படுத்தி ஒரு நபி குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்காக அவரிடம் வரன் கேட்டார். பெண்ணின் பெற்றோர் தயக்கம் கொண்ட போதிலும் அந்த பெண் சொன்னால், இது நபியின் விருப்பமானால் நான் ஒப்புக்கொள்கிறேன். அவர் இறைபயம் மற்றும் நபியை நேசித்த காரணத்தால் ஜுலைபிபை திருமணம் செய்து கொண்டார். ஒரு சமயம் இஸ்லாத்தை எதிர்த்தவர் மீதான போர் ஒன்றில் ஜுலைபிப் ரலி உறுதியுடன் போரிட்டார். அந்த போரில் அவர் பலரை வீழ்த்தினார். கடைசியில் தானும் ஷஹீதானார். போர் முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களை அழைத்து, எங்கள் நண்பரை காணவில்லை, ஜுலைபிப் காணவில்லை என்று கேட்டார். பிறகு அவர் உடலை கண்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீருடன் சொன்னார்கள், ஜுலைபிப், நீ என்னுடையவன், நான் உன்னுடையவன் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தன் கைகளால் கப்ரில் அடக்கம் செய்தார். அதே நேரத்தில் சொர்க்க வாசல்கள் ஜுலைபிபிற்காக திறக்கப்பட்டன. ஜுலைபிப் ரலி ஒருவரால் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் இறைவனும் நபியும் அவரை உயர்த்தினார்கள். இஸ்லாத்தின் மதிப்பு உருவத்தில் இல்லை, உள்ளத்தில் உள்ளது என்பதை ஜுலைபிப் ரலி நமக்கு உணர்த்துகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.